ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சி இனி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த காணொலி. அந்த ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க இந்த தாவேக்கா அரசை அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வச்சிருக்காங்க. என்னன்னா, தமிழக மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனையா மீன்பிடி தடை காலத்துல அவங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பே வழங்கியாச்சு. பக்கத்து மாநிலத்துல எல்லாம் தராங்க. அதனால நம்ம இந்த கவர்மெண்ட்டும் கொடுத்துதான் ஆகணும். அது இல்லாம நீங்க தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி 20,000 கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேல கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு உள்ள கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அது உங்க விருப்பம். ஆனா நீங்க கொடுத்துதான் ஆகணும். முதல்ல அதுக்கு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. தீர்ப்பு கொடுத்தது இல்லாம நாம் தமிழர் கட்சியை பாராட்டியும் இருக்காங்க. இது ஒரு உன்னதமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அந்த பாராட்டுகளும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கு. இதுதான் நாம் தமிழர் கட்சி. இதுக்கு தான் இந்த கட்சி இன்னும் உயிர்ப்போட இருக்கணும்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஜெயிக்கிறோம், தோக்குறோம். 8% 4% ஆனா கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும்.